மகள் வயிற்று பேரன் அவன் பண்ண சபதம் ரத்தப்படி வாங்கியே தீரணும் அப்படின்னு. அப்புறம் முஸ்தபா கமேனி வந்து இதுக்கு வந்து ரிவெஞ்ச் நாங்கள் பண்ணியே தீருவோம், இதுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது அறிக்கை கொடுத்தாப்புல. இல்லை என்னை வந்து கொல்றதுக்கு இவங்க ஈரானும் திட்டமிட்டாங்க, அப்படி என்னை வந்து அடிச்சிருந்தா, நான் ஏற ஃப்ளைட்டை அடிச்சிருந்தா 1000 மிசைல் வந்து ஈரானை ஜல்லடை போட்டுருக்கு அப்படின்னால. ஏண்டா உன் உயிர்னா உயிர், அப்போ சையத் அலி கமேனியோட உயிர்னா 15 ஏவுகணைகள். அதில் சின்ன சின்ன அணு ஆயுதத்தை ரெடி பண்ணி வச்சு இஸ்ரேல் இவங்க மேலே ஈரான் மேலே அடிக்கிறதுக்கு தயாராக பயங்கர கோபமாக இருக்காங்க. நாங்கள் வந்து இனிமேல் ஹர்மோஸ் வந்து எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் ஃபுஜரா வழியை நாங்கள் வெளியேற்றிக்கிறோம் அப்படின்னு இப்போ 2 கப்பல் வெளியேற்றினாங்க, யுஏஇ கப்பல். அது 2ஐயும் வந்து தாக்கி அடிச்சிட்டாங்க. இப்போ குவைத்தில் அம்யூனிஷன் வச்சுருக்காங்க, நிறைய ஆயுதங்கள். அந்த ஆயுதம் அதுக்கப்புறம் இந்த ஃபியூல் நிரப்புவாங்கல்ல அந்த இடம் இப்படின்னு பார்த்து 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 நிறைய இடங்கள் அடிச்சு குமிச்சிட்டாங்க. ஏமன் மீது இவன் தாக்குதல் பண்ணியிருக்கான். அப்புறம் ஏமன் வந்து ஏமன்னா ஹவுத்திஸ் சவுதி மேலே தாக்குதல் பண்ணியிருக்காங்க. மாறி மாறி தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணமும் சவுதி அரேபியா. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சார் வணக்கம் சார். வணக்கம்ண்ணா சார். சார் ஈரானுடைய போர், அமெரிக்கா இந்த போர்கள்லாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த ஒப்பந்தம், அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு சமாதான உடன்படிக்கையெல்லாம் ஏற்பட்டு ஒரு மாதம் கூட முழுசாக முடியலை. அதுக்குள்ளே அடுத்ததாகவே ஒரு ஒரு புகைச்சல் ஏற்பட்டதாக பார்க்குறோம். இப்போ என்னென்னா அந்த தாக்குதலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு, ஹர்மூஸுக்கு நான் கட்டணம் விதிப்பேன் அப்படின்னு சொல்லி 20% கட்டணத்தை நான் விதிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த கடல் அந்த ஹர்மூஸ் முற்றுகைகள் நடந்துட்டு இருக்கதான் பார்க்க முடியுது. இப்போ இந்த போர் சூழல் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்? இப்போ அதோடைய நிலைமை என்னவாக இருக்குது? ஹர்மூஸை வச்சு தான் இப்போதைக்கு எல்லாம் பேச்சுவார்த்தை. ஓகே, ஆரம்பித்தது எங்கே? நீங்கள் வந்து போராட்டக்காரர்களை வீணாக கொல்றீங்க, அதனால உங்களை வந்து அடிக்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பித்தது. அப்புறம் கலவரக்காரர்கள் எல்லாம் பிடிச்சி நிறைய பேர் போட்ட உடனே ஒரு 700 பேர் வந்து தூக்கில் போட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் போடாதீங்க அப்படின்ட்டு. சரி ஓகே போடலை அப்படின்னோடனே உங்கள்கிட்ட வந்து என்ரிச்மெண்ட்டு 450 கிலோ இருக்குது. அப்புறம் அதை பற்றி பேச்ச விட்டாச்சு. அப்புறம் பார்த்தாங்க 40 வருஷத்துக்கு மேலே இந்த ஹர்மூஸ் வந்து அனாமத்தாக போய்கிட்டு இருக்கு, ஹர்மூஸ் எங்கே போகுது, நம்ம இடத்துக்குள்ளே போகுது அப்படின்னு வந்தது இல்லையா. இப்போ அதெல்லாம் நிறைய பேசிட்டோம். இப்போ வந்து என்னாச்சுன்னா ஹர்மூஸ் வந்து எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, நாங்களும் ஓமானும் பேசிக்கிடுவோம் அப்படின்னு அதை பற்றி நிறைய பேசிட்டோம். அது இப்போ போன வாரம் கூட அப்பாஸ் ஆராக்சி ஓமானுக்கு போய் பேசினார். ஓகே, ஆனாலும் என்ன நடந்துருச்சுன்னா ஓமானுக்கு பயங்கரமான ப்ரெஷர் எங்கேருந்து, சவுதி அரேபியாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் யுஏஇலிருந்தும் பயங்கரமான ப்ரெஷர். நீங்கள் வந்து ஈரான் பக்கம் சேர்ந்துடாதீங்க, சேர்ந்தீங்கன்னா நமக்கு ரொம்ப எல்லாம் சிக்கலாயிரும், அவன் பெரியவன் வந்து ரொம்ப கோவப்படுவான். பெரியவனா அமெரிக்கா பெரியவன் ஒன்லி பெரிய மனுஷன் இல்லை, பெரியவன் அமெரிக்கா. ஓகே, பெரிய மனுஷன் தன்மையெல்லாம் கிடையாது, அதனால் அதை பற்றி சொல்லவே கூடாது. ஆமாம், நம்ம எப்போவுமே வந்து எல்லா காணொலியும் சொல்கிறோம், உலகத்தில் 2 அதிபர் இருக்காங்க, ஒன்று கிறுக்கு அதிபர், இன்னொன்று கிரிமினல் அதிபர். அது யாருன்னு மக்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா ஓமானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமெரிக்காவோட தளம், ஏன்னா தளம் வந்து மொத்தம் 27 இடங்கள்ல இருக்குது. சவுதியிலே 3 இடமும் நல்லமும் இருக்குது, அப்புறம் ஓமானில் இருக்குது, அப்புறம் அபுதாபியில் தாஃப்ரா அப்படின்னு சொல்லி அபுதாபி ஊர் பக்கத்துலேயே அங்கே இருக்குது, பெரிய இடம் அங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் குவைத்து, பஹ்ரைனு, ஈராக்கு, ஜோர்டானு, இஸ்ரேலு, சிரியா, எல்லா இடமும் இருக்குது. ஓகே, அது இல்லாத இடமே இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. இப்போது என்ன நடந்து போச்சு, 18ஆம் தேதி சைன் பண்ணதுலேருந்து கொஞ்ச நாள் வந்து பேச்சுவார்த்தை இந்த மாதிரி அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் பேசிட்டு இருக்கும்போதே அமெரிக்காவுக்கு அங்கே வந்து நெருக்கடி வந்துருச்சு. நீங்கள் என்ன வந்து சும்மா அப்படி 60 நாள் பேச்சுவார்த்தை, அப்புறம் 450 கிலோ என்ரிச்மெண்ட் இதை பற்றி அப்புறம் பேசிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தத்தில் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் சரியில்லையா அப்படின்னு நாங்கள் நெருக்கடி வந்த உடனே நீங்கள் வந்து அடுத்த கட்டம் வரும்ல, 450 கிலோ இதை வந்து இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரே மாதிரி பிரச்சனை. சரி, அப்போ 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்துக்கு இது வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய நாள். 9ஆம் தேதி வந்து பரியல் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் சரியான டைம், அடித்து தீர்த்துருவோம் அப்படின்னு ஆரம்பிச்சு. ஏன்னா கூட்டம் வந்து அங்கே இதில் நமக்கு வந்து மஷாத்லேயும் தேரான்லேயும் இங்கேயும் அப்புறம் கூட்டிகிட்டு இருக்கும்போது இந்த சைடில் பந்தர் அப்பாஸோ சிரிக்கின்ற நகரம் இருக்குல்ல அதுக்கப்புறம் வந்து இது கேஷம் ஐலாண்டு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் அதெல்லாம். சரி, அடிக்க ஆரம்பித்தா மாறி பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஏன்னா கப்பல் போகக்கூடாது,
கப்பல் போகுது, நான் அப்படி தான் போவேன்னு போகுது. இவன் வந்து ஐஆர்ஜிசி நேவல் வந்து அடிக்கிறாங்க. நீ எப்படி அடிக்க போச்சுன்னா அமெரிக்கா வரலாம். இது இது ஒரு சில நாட்களுக்கு முன்பே இதெல்லாம் நடந்தது. இப்போ இப்போ அதே தான், அதோட தொடர்ச்சி. இப்போ சொல்ல வர்றதே முதல்ல இது வந்து தாய்லாந்து கப்பல் போகுது, தாய்லாந்து இவங்க கப்பல் நம்ம சிங்கப்பூர் கப்பல் போகுது, அடிக்கிறாங்க. ரெண்டாவது கப்பல் போகுது, இந்தியா, கத்தார் அண்டு சவுதி கப்பல் போகுது, அதை அடிக்கிறாங்க. போகக்கூடாதுன்னா இது என்னென்னா, அந்த 33 கிலோமீட்டர் இடம் இருக்குல்ல, ஒரு 8 கிலோமீட்டர் வந்து ஹர்மோஸில், 8 கிலோமீட்டர் வந்து ஈரானோட இடத்துல இருக்குது. அப்புறம் இன்னொரு சின்ன இடம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஓமான் சைடில் வந்து கொஞ்சம் குண்டு குழியமாக ஆழம் இருக்குது, குண்டு குழியமாக இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியுமில்ல, எப்படி டெக்னாலஜி நிறையா இருக்குல்ல. அப்படின்னு அங்கே ஆரம்பிச்சு இங்கே போகக்கூடாதுன்றாங்க. அதுக்கப்புறம் கல்ஃப் ஆஃப் ஒமான் வழியே நாங்கள் போவோம் அப்படின்றாங்க. அதுவும் போகக்கூடாது, இந்த பேச்சுவார்த்தை தீர்ந்தால் தான் மற்ற எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க. என்னை வந்து அப்படியே அடித்து என் தலைவரெல்லாம் கூட்டம் கொண்டுட்டு பசங்களை கொண்டு இதெல்லாம் வந்து அடித்து முடிச்சுட்டு நீங்கள் அப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படி பேருவீங்களா? அப்படி விட மாட்டேன் நான் அப்படின்றாங்க. பிரச்சனை வந்து எப்படின்னா, ஆரம்பித்தது எங்கே? அமெரிக்கா ஆரம்பிச்சது. சரி இருக்கட்டும், இவ்வளோ தான் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. அங்கே வந்து சவுதி கப்பலையும் இல்லை சிங்கப்பூர் கப்பலையும் இந்தியா கப்பலை கத்தார் கப்பலை அடிக்கும்போது இந்தியாவுக்கு வலிக்கலை, ஆஸ்திரேலியாவுக்கு வலிக்கலை, கனடாவோ யூரோப்பியன் கண்ட்ரிக்கே வலிக்கலை, அமெரிக்காவுக்கு மட்டும் ஏன் வலிக்குது? அவன் யார்? இங்கே பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அவன் யார்? ஒரு கேள்வி வருதில்ல. திடீர்னு எங்கே வந்தாலும் நான் தான் வருவேன் அடிப்பேன்னா நீ யாரா? நீங்கள் முதல்ல இங்கே வந்து அடிக்கிறதுக்கு ஒரு கேள்வி வரும்ல. இப்போ உன் இடத்துல வந்து உன்னை அடித்தா நீ கேள்வி கேளு. இப்போ பிரச்சனை அப்படி ஆகிப்போச்சு. இந்த பிரச்சனையில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வந்துருச்சு, 3 ரவுண்டு அமெரிக்கா அடிச்சிருக்காங்க ஈரான் மேலே. ஃபஸ்ட் ரவுண்டு ஒரு 80 மிசைல் குண்டுகள், இந்த முக்கியமான இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டில். திரும்ப பந்தர் அப்பாஸ் முக்கியமான இடம். பந்தர் அப்பாஸில் வந்து சபஹார்னு சொல்லி ஒரு துறைமுகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவோட துறைமுகம். அதில் ஒரு 10 மணி 12 மணி கட்டியிருந்தாங்க, அதையும் போட்டு தாக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ தான் கட்டி கப்பல் தளங்களை அடிச்சிருக்காங்க, நீர்மூழ்கி கப்பல் வந்து அது தளங்கள் அடிச்சிட்டாங்க. ஆமாம். அப்புறம் வந்து சிரிக் இதில் கம்யூனிகேஷன் டவரு, அந்த கம்யூனிகேஷன் இதெல்லாம் அடிச்சிட்டாங்க, ரேடாரெல்லாம் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே பயங்கரமாக மலைகளும் இதுவும் குண்டு குழியமாக இருக்குது. இது கேஷம் ஐலாண்டு, அங்கேயும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து பெருசாக அங்கே வந்து பாதிப்பு, வெளியில் பாதிப்பு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு பாதிப்பு இல்லை. ஏன்னா அந்த இடத்த லொக்கேஷன் பார்த்துருப்பீங்கல்ல, குண்டு குழியமாக மழையும் அதுவும் பயங்கரமாக இருக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ பசில்ஸ் மேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது விளையாண்ட அப்புறம் இருக்கும், மேலே போய் இங்கே வந்து திடீர்னு முழுகுது, இப்படி போது கீழே இறங்குதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான தீவு அது. ஆனால் மொத்தமே வந்து 1500 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து திரும்பி அடிச்சுட்டே இருக்காங்க. அந்த இதை அடித்து கைப்பற்றிட்டாங்கன்னா ஈரானுக்கு வந்து கொஞ்சம் கை உடைஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ரீஜனில் ஃபுல்லாக அடிக்கிறது எது, நம்ம ஜிசிசி கண்ட்ரி இருக்குல்ல, அதை ஃபுல்லாக அடிக்கிறது வந்து கேஷம் ஐலாண்டில் அடிக்கிறாங்க. ஓகே. மற்றபடி வேறு இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வந்து இவங்க கப்பல் வருது பார்த்திங்க, அமெரிக்க கப்பல், வேறு எந்த கப்பல் வந்தாலும் கப்பல் அடிக்கிறதுலேருந்து அப்புறம் அமெரிக்காவோட நிலைகள் இருக்குல்ல, அந்த நிலைகள் அடிக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி கேஷம் ஐலாண்ட்லேருந்து. அந்த கேஷம் ஐலாண்டில் தான் போட்டு தாக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 80 குண்டு, 80 இடம், 80 லொக்கேஷன். ரெண்டாவது வந்து ஒரு 90 லொக்கேஷன். மூணாவது 130 லொக்கேஷன் அமெரிக்கா அடிச்சிருக்காங்க. அந்த அடினாலும் வந்து அங்கே தடுக்கிறதுக்கு வந்து பெருசாக இல்லை. ஈரானில் இருக்குது, ஆனால் பெருசாக இல்லை. அடி பயங்கர தாக்குதல் தாக்கிடுங்க. அதுக்கு பதிலடியாக வந்து என்ன, அமெரிக்காவில் போய் தாக்க முடியும், இவங்களால முடியாது. அல்லது முடியலாம், அல்லது இப்போதைக்கு வேண்டாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். இங்கேருந்து ஒரு 7-8 மிசைல் வந்து அனுப்பிச்சி விட்டு இடையில இன்டர்செப்ட் பண்ணிட்டான்னு அதுவும் முடிஞ்சு போச்சு. கடைசி பட்சமாக வச்சுக்கணும்னு சொல்லி அமெரிக்கா வந்து நம்மளை வந்து அடிக்கவே கூடாது அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும்? ஒன்று, தரையிலேருந்து அடிக்கணும்னு வச்சுக்கலேன். தரையில் இருக்கக்கூடிய அவங்களோட ஓடுதளம், டேட்டா சென்டர் இருக்குல்ல, சென்காம் இருக்குல்ல, அந்த மாதிரி சென்காமோட ஆஃபீஸு, இது ரேடாரு, இது எல்லாத்தையும். அப்புறம் அங்கே அம்யூனிஷன் வச்சுருக்காங்கல்ல, குவைத்தில் அம்யூனிஷன் வச்சுருக்காங்க, நிறைய ஆயுதங்கள், அந்த ஆயுதம். அதுக்கப்புறம் இந்த ஃபியூல் நிரப்புவாங்கல்ல, அந்த இடம், இப்படின்னு பார்த்து 3 நாளைக்கு முன்னாடி ஈரான் நிறைய இடங்கள் அடித்து குமிச்சிட்டாங்க. இப்போது அமெரிக்கா வந்து அவனுடைய இதை ஃப்ளைட்டை கொண்டு வந்தாலும் அது வந்து ஓடி ஏறணும்ல, அதுக்கு வந்து முன்ன மாதிரி இதில் குவைத்தில் யூஸ் பண்ண முடியாது, கத்தார் யூஸ் பண்ண முடியாது, பஹ்ரைன் யூஸ் பண்ண முடியாது. நம்ம கிடைச்ச தகவல் என்னென்னா, மொத்த ஓடுதலும் டேமேஜா? அப்படி இல்லை, கொஞ்சம் டேமேஜ்னால் டேமேஜ் தானது. அப்படி நிறைய டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கட்டளை கொடுக்கும் பார்த்தீங்கல்ல, அது வந்து பஹ்ரைனில் போட்டு அடிச்சு தாக்கிட்டாங்க. கட்டளை சென்காம் சொல்லுவாங்கல்ல, கட்டளை பணியாகம்னு சொல்லி, அதோட ஆஃபீஸ், ரீஜனல் ஆஃபீஸ் அங்கே இருக்குது. அதில் கட்டளைன்னு என்ன இருக்கும், அங்கே ஃபுல்லாக வந்து கருவிகளாக இருக்கும். ஸோ இதில் ஜிசிசி கண்ட்ரிஸ், யுஏஇ மாதிரியான நாடுகள், மற்ற கத்தார் போன்ற நாடுகள் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க சார்? பயங்கர எதிரியாக இருக்காங்க. ஈரான் வந்து எங்களை எப்படி அடிக்க போச்சு அப்படின்னு ஏற்கனவே யுஏஇ வந்து இஸ்ரேல் கூட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் வந்து ப்ரோ இஸ்ரேல் ப்ரோ அமெரிக்கன் அப்படின்னு சொன்னவங்க. அதுக்கப்புறம் ஓப்பெக்லேருந்து வெளியே வந்தவங்க பயங்கர கோபமாக இருக்காங்க. நாங்கள் வந்து இனிமேல் ஹர்மோஸ் வந்து எங்களுக்கு வேண்டாம்,
நாங்கள் ஃபுஜரா வழியை நாங்கள் வெளியேற்றிக்கிறோம் அப்படின்னு இப்போ 2 கப்பல் வெளியேற்றினாங்க. யுஏஇ கப்பல். ஓகே, நேற்று நைட்டு அது 2ஐயும் வந்து தாக்கி அடிச்சிட்டாங்க. இப்போ ஈரான் அடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. இங்கே பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஃபைனல் பண்ணுற வரைக்கும் ஓகே எந்த கப்பலும் இந்த இந்த இடத்துக்கு போகக்கூடாது. போகிறதா எங்களுக்கு இங்கே வந்து பேசி தான் போகணும். எங்களுடைய ஐஆர்ஜிசி நேவல்கிட்ட வந்து பேசி கிளியரன்ஸ் வாங்கி தான் போகணும். எங்களோட கண்ட்ரோல் தான் இருக்குது இந்த ஏரியா அப்படின்னு அவன் சொல்கிறாங்க. அப்புறம் திடீர்னு வந்து இவர் நம்ம ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஹர்மோஸ் வந்து என்னோட கட்டளைப்படி தான் அங்கே நடக்கும், என்னோட கண்ட்ரோல் அங்கே. நீ யார் அங்கேருந்து வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு? அதாவது இது வந்து நியாயமே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இப்போ நம்ம பேசுகிறதுல வந்து சில பிரகஸ்பதிகள் என்ன செய்வாங்கன்னா பின்னூட்டத்தில் வந்து அவன் எதுக்கு இங்கே அடிக்கிறான், அவன் எதுக்கு இப்படி பண்ணுறான், ஈரான் எதுக்கு இப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டி உண்டு. கணக்கு அப்படி இல்லை. அமெரிக்காவுக்கு ஏன் வலிக்குது ஒரு கேள்வி. ஈரானை வந்து அடித்தாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து அறிக்கை கொடுத்தாப்புல இல்லை, என்னை வந்து கொல்றதுக்கு இவங்க ஈரான் வந்து திட்டமிட்டாங்க. அப்படி என்னை வந்து அடிச்சிருந்தா, நான் ஏற ஃப்ளைட்டை அடிச்சிருந்தா 1000 மிசைல் வந்து ஈரானை ஜல்லடை போட்டிருக்கும் அப்படின்னால. ஏண்டா உன் உயிர்னா உயிர், அப்போ செய்தலி கமேனியோட உயிர்னா அப்போ அவர் உச்சபட்ச தலைவர் தான், ஒரு நாட்டோட தலைவர் தானே. நீ என்ன டேஸ் கட்டி நீ போய் அடிச்ச, நீ அங்கே போய் அப்போ நீ அடிக்கலாம், அப்புறம் உடனே அடிக்கிறதுனா வந்து நீ பெரிய இவன் அப்படித்தானே. இதுக்கு இதை இவ்வளோதான் சொல்கிறோம்னா நீ யாரா நீ முதல்ல அங்கே. இப்போ இந்த பிரச்சனை தொடங்கினதுலேயே வந்து இஸ்ரேல் ஒரு மெயின் ரோலாக இருந்தது. ஆமாம், இப்போ 2வது முறை இந்த கொந்தளிப்பான நிலைகளில் இஸ்ரேலுடைய ரோல் என்னவாக இருக்குது? இஸ்ரேல் என்ன தான் பண்ணுறது? இஸ்ரேல் தான் பின்னாடி தூண்டி விட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டே இருக்கான். அவன் கையில் வந்து பெருசாக பிரச்சனைக்கு மேலே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வந்து திரும்ப சமாதானமாகி ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இஸ்ரேல்னு இப்போ தனியாக எடுத்தோம்னு வச்சுக்கலாம். இப்போ இது இந்த ரீஜனில் உள்ள பிரச்சனை. இஸ்ரேல் தனியாக எடுத்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, என்ன சொல்லு, கோர்ட்டு ஃபைனல் டேட்டம் வச்சுட்டாங்க. அக்டோபர் 27ஆம் தேதி இஸ்ரேலுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தால் இந்த ஆள் வந்து ஜெயிலு நெதன்யாகு. ஓகே, அதனால் இப்போ வந்து காசா, லெபனான் அண்ட் ஈரான் அந்த விஷயத்தை வந்து இன்னும் சீரியஸாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறாரு. அதாவது இங்கே போர் நடக்கும்போது எலெக்ஷன் கிடையாது எப்போவுமே. இப்போ அப்படித்தானே வந்து 2023 அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து அப்போவே வந்து எலெக்ஷன் வந்திருக்கணும். அந்த எலெக்ஷனை 3 வருஷம் தள்ளி போட்டது என்ன காரணம்? போர். இப்போவும் வந்து ஃபைனலாக வந்து 27ஆம் தேதி அக்டோபர் 27 டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இந்த ஆள் வந்து எலெக்ஷன் நடத்த விட மாட்டார் அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ அமெரிக்காவோட அதிபர் வந்து திருவாய் மலர்ந்திருக்கிறார். முக்கியமான ஒரு செய்தி பண்ணியிருக்கிறார். எப்படின்னா யூஎனில் வந்து ஐசிசி இருக்கு இல்லையா, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு, அதை வந்து ஒழிச்சிட்டு தூக்கி போட்டு அமெரிக்காவில் வந்து புதுசாக ஒன்று வச்சுருவோம் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த ஐசிசி வேண்டாம், அதை அபாலிஷ் பண்ணிடு, நம்ம அமெரிக்காவில் வச்சுக்குவோம். நமக்கு வந்து எப்படின்னா என்ன தப்பு பண்ணாலும் என்ன பண்ணாலும் அமெரிக்காவோட அதிபர்கள் அவங்களுக்கு தண்டனை கிடையாது. நம்ம இங்கே ஞானேஷ்குமாருக்கு தண்டனை கிடையாதுல்ல, அது மாதிரி. அப்புறம் இஸ்ரேலோட அதிபருக்கு தண்டனை கிடையாது, மற்ற எல்லாருக்கும் தண்டனை உண்டு. அவங்களுடைய இடத்த பொறுத்து சூழலை பொறுத்து தண்டனை கூடும் குறையும். இந்த 2 பேருக்கு தண்டனை கிடையாது. அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து ஐசிசி வந்து நம்ம அமெரிக்காவில் வச்சுக்குவோம், அதுக்கு வந்து யூஎனில் வைக்கிறது அப்படின்னு திருவாய் மலர்ந்திருக்கிறார். இப்போது இஸ்ரேலோட நிலைமை என்னென்னா அவங்க வந்து இதுக்கப்புறம் இன்னும் வந்து எஸ்கலேட் பண்ணுறதுக்கான முனைப்பில் இருக்காங்க. அப்புறம் இஸ்ரேல் வந்து இந்த ஆளுக்கு வந்து பிரச்சனை கொண்டுட்டா என்ன செய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஐசிசியை வந்து தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மொத்தத்துக்கு வந்து ஐசிசியை தூக்கி போட்டு அமெரிக்கா கொண்டு இப்போ திருவாய் மலர்ந்திருக்கிறார். ஏன்னா இப்போ என்ன பிரச்சனைன்னா இங்கே வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஈரான் வந்து இனி விட்டு கொடுக்குறதா இல்லை. இதில் முக்கியமான ஒரு 2 விஷயத்தை பார்க்கணும். எப்படின்னா 9ஆம் தேதி சையத் கமேனியோட பரியல் இருக்குல்ல, அதில் அவரோட மகள் வயிற்று பேரன் அவன் பண்ண சபதம், அது கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம மக்கள் பார்க்குற மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ரத்தப்பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு. யாரெல்லாம் எங்கே இதுக்கெல்லாம் காரணமோ, இன்னும் குழந்தைகள் 168 குழந்தைகள் ஒன்றாங்களே, ரத்தப்பழி வாங்கி தரணும் அவர் பேரன் வந்து சபதம் ஏற்றது. அதுக்கப்புறம் முஸ்தபா கமேனி வந்து 11ஆம் தேதி அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டார். என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ரிவெஞ்சு, நாங்கள் பண்ணியே தீருவோம், இதுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது அப்படின்னு அவர் கொடுத்தது. இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஈரான் மேலே ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் என்னடா இப்படி வந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாங்களே, இவங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல கடைசியாக நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சவுதி அரேபியா ஹவுதிஸ் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஆமாம், ஏமான் மீது தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. ஏமன் மீது இவன் தாக்குதல் பண்ணியிருக்கான். ஆமாம், அப்புறம் ஏமன் வந்து ஏமன்னா ஹவுதிஸ் சவுதி மேலே தாக்குதல் பண்ணியிருக்காங்க. மாறி மாறி தாக்குதல் நடந்துட்டுருக்கு. அதுக்கு காரணமும் சவுதி அரேபியா, இது ஹவுதிஸ் கிடையாது. அதாவது இந்த அயத்துல்லா கமேனியோட இறுதிச் சடங்குக்கு ஃப்ளைட்டில் போகிறாங்க, எங்கள் இடத்துக்கு வராதுன்ட்டாங்க. எங்கள் ரூட்டில் பறக்கவே கூடாது நீ. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏமன் பொறுத்த மட்டும் 3 குரூப் இருக்காங்க. ஒன்று வந்து பிஎல்சி,
பிரசிடென்ஷியல் லீக் கவுன்சில் இருக்கு இல்லையா, அது வந்து சவுதியோட அது வந்து யூஎனில் அங்கீகாரம் பெற்றது. சவுதி வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் எஸ்டிசின்னு இருக்குது, சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் ஒன்று இருக்குது, அது வந்து யுஏஇ காசு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹவுத்தீஸ் தான் மேஜர் ஏரியாவில் இந்த சனான்ற இடம் தான் வந்து தலைநகரம். சனா, ஏடன் இந்த ரீஜனில் வந்து ஹவுத்தீஸ் இருக்காங்க. அந்த ஹவுத்தீஸ் ரீஜன் தான் அங்கே வந்து செங்கடலோட அந்த பாபல் மந்திப் இருக்குது பார்த்தீங்களா, அது முக்கியமான இடம். ஓகே. அங்கே ஹவுத்தீஸ் என்ன ஷியா. ஓகே. அங்கே வந்து ஷியா இருக்காங்க, சனி இருக்காங்க. ஓகே. அப்போது பிஎல்சிக்கு வந்து சவுதி அரேபியா ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, இங்கே ஹவுத்தீஸ் வந்து அங்கே போகும்போது சவுதி அரேபியா வந்து என் நாட்டுக்குள்ளே வராதுன்றாங்க. அந்த வான்வெளியில் வராது, இல்லை வந்து அடிப்போம் அப்படின்றாங்க. நான் போகிறது இதுக்கப்புறம் இப்படி பண்ணால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா அப்புறம் வேறு ரூட்டில் போயிட்டாங்க. அதாவது ஓமான் ரூட்டில் போயிட்டாங்க. போய் அங்கே வந்து ஃபினர்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து ஓமான் ரூட்லேயே வர்றாங்க. வந்து இங்கே இறங்கணும்னா சவுதி அரேபியாவோட ஆசீர்வாதம் பெற்ற பிஎல்சி வந்து இறங்க விட மாட்டாங்க. எங்கே சனா ஏர்போர்ட்டில் இறங்க விட மாட்டாங்க. இறங்க விடாமல் சவுதியிலேருந்து மிசைல் வந்து சனா ஏர்போர்ட் அடித்த உடனே இவன் வேறு இடத்துல எந்த கண்ட்ரி எனக்கு கரெக்டாக தெரியல, இன்னும் டீட்டெயில் வரல, பார்க்கணும். அங்கே இறங்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஏண்டா நீ வந்து எங்கள் நாட்டில் நாங்கள் இறங்குறதுக்கே நீ என்னடா அங்கேருந்து அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சவுதி ஏர்போர்ட்னா அங்கே ரியாத்தில் இல்லை, இங்கே அவன் பக்கம் நியரஸ்ட் எந்த ஏர்போர்ட்டோ அந்த ஏர்போர்ட், ஏன்னா ஒரே பார்டர் தானே. ஓகே. அங்கே வந்து அடிச்சிருக்காங்க. அங்கே பார்த்தா பயங்கர எஸ்கலேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சவுதி என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஈரான்ட்ட நான் உங்களோட உறவாக தான் இருக்கேன், நீங்கள் எப்படி ஹவுத்தீஸ் அடிக்கலாம் அப்படின்னா அவன் சொல்கிறாங்க, நீ எதுக்கு அவனை வந்து உரண்டு இழுக்கிற, இவன் பாட்டுக்கு வர்றான் போகிறான் வந்துட்டு போகிறான், உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ நீ வந்து அங்கே ஹர்மோஸையும் வந்து நீ கட்டுப்பாடு வச்சுக்குருவ, அப்புறம் பாபல் மந்திப்னு சொல்லி செங்கடல் பக்கத்துலேயும் நீ கட்டுப்பாடில் ஹவுத்தீஸ்மும் வச்சுக்குவேன், அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சவுதிக்கு வந்து ஒரு கோபம். இந்த கோபத்தில் அங்கே ஒரு பக்கம் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. கடைசியாக நமக்கு கிடைச்ச ஒரு தகவல், இது வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்னென்னா, ஒரு 15 மிசைல் ஏவுகணைகள், அதில் சின்ன அணு ஆயுதத்தை ரெடி பண்ணி வச்சு இஸ்ரேல் இவங்க மேலே ஈரான் மேலே அடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா. அணு ஆயுதம்னா நான் வந்து முன்னாடி அணு ஆயுதம் எப்படியெல்லாம் வந்து என்ரிச் பண்ணுறதுங்கிற டீட்டெயில் வந்து என்னோடய இதில் கசாலி டிகோரில் கொடுத்துருக்கேன். ஓகே. நம்ம வந்து இந்த தயிர் கடையிறோம்ல, அதுதான் அதே மெத்தடு தான். ஓகே. அப்போ U-235 U-239 அப்படின்றது ஐசோட்டோப்பை வந்து பிரித்து வச்சு 235 வேணும், அதெல்லாம் கொண்டு வந்து என்ரிச் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். பண்ணதுக்கப்புறம் ஒரு மண்ணில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும்னா 0.7%, 0.6, 0.7, 0.8 கூட இருக்காது, மண்ணில் 0.7%. அப்போது எவ்வளோ இருக்கும், 1 கிலோ மண் ஃபுல்லாக எடுத்திங்கன்னா 1 கிலோ மண்ணில் வந்து 1%னாலே 1 கிராம், 1%னா 10 கிராம், 10 கிராமில் 0.7 அப்படின்னா 7 கிராம் இருக்கும். ஓகே. அப்போது உங்களுக்கு 1 கிலோவுக்கு வந்து எவ்வளோ மண்ணை வந்து சலித்து சரி பண்ணி அதை பூரா பிரிக்கணும். பிரித்ததுக்கப்புறம் U-235 239 ரெண்டு இருக்கும், அதையும் பிரிக்கணும். அந்த பிரிக்கிறது தான் வந்து அந்த மோட்டார். ஓகே. இந்த என்ரிச்மெண்ட்டு இதில் சில இது வந்து ரொம்ப பெரிய குண்டாக இருந்தால் என்ன இருக்கும்னா 50 கிலோ வார்ஹெட்டில் 50 கிலோ வெடித்தா எத்தனை கிலோ டன் வெடிக்கிற அந்த எஃபெக்ட் இருக்குல்ல, 50 கிலோ வெடித்தா ஹிரோஷிமா நாகசாகி அங்கே வெடித்ததில்ல, ஹிரோஷிமா விட நாகசாகி குண்டு அளவு பெருசு, ஆனால் அதோட வீரியம் வந்து சிறுசு. காரணம் ஹிரோஷிமா பிளெயின் ஏரியா, அது மலை ஏரியா. அதை விட 20 மடங்கோ 25 மடங்கோ அதிகம் 50 கிலோ வெடித்தா. ஹிரோஷிமாவே தாங்க முடியல, 25 மடங்கு வந்து பெருசு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 10 கிலோ 15 கிலோ 10 கிலோ 12 கிலோ, அதுக்கப்புறம் 5 கிலோ 2 கிலோ 5 கிலோ மணிக்கு வார்ஹெட்டு வச்சுங்களேன், வச்சா அதோட வீரியம் வந்து அகலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன்னா அந்த டீட்டெயில் படித்தனால 50 கிலோ உள்ள வார்ஹெட்டு உள்ள ஒரு குண்டு வந்து அடித்தா அது எவ்வளோ போகும், வீரியமாக அடிக்கிறது எவ்வளோ அடிக்கும்னா ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ். ஓகே. அது வந்து டைரெக்டாக பொசுங்கிடும், எல்லாமே ரேடியேஷனோட எல்லாம் பொசுங்கிடும். அதுக்கப்புறம் 200 கிலோமீட்டர் ரேடியஸில் அதிர்ச்சியும் கட்டடம் குலுங்கலும் கண்ணாடி ஜன்னலாம் உடஞ்சி எல்லாம் பண்ணுறது, ரேடியேஷன் அவ்வளோ அங்கே போகாது. ஸோ 20-25 கிலோமீட்டருக்கு ரேடியேஷன் வரும். இது நீங்கள் வந்து 5 கிலோ இருந்தால் ப்ரொபோஷனேட் தான். 20 கிலோ இப்போ 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் விட்டுக்கு ஃபுல்லாக பொசுங்கி ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். அதோட எஃபெக்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு. அப்போது டெஹரானில் 2 இது போட்டால் போதும், 3 போட்டால் போதும், பந்தர் அப்பாஸில் 1 போட்டால் போதும், அதுக்கப்புறம் வந்து கார்க் ஐலண்டில் 1 போட்டால் போதும்,
இதில் வந்து கேஷமேலன்னு ஒன்று போட்டால் போதும், உறுத்து அதுக்கு அடுத்து ஒரு அதோடைய அளவு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரேடியேஷன் இருக்குல்ல, அது குறைஞ்சது 15 வருஷம். ரேடியேஷன் வந்து யாரும் பக்கத்தில் போக முடியாது. நீங்கள் என்ன கவசம் போட்டு போனாலும் அது வந்து ஈஸியாக எடுக்க முடியாது. அது பாட்டுக்கு திரும்ப 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 அடிச்சிட்டே இருக்கும் இல்லையா, அது 15 வருஷம், அதிகபட்சம் 500 வருஷம். அப்போ இது எத்தனை வருஷம் இருக்க போது யாருக்கு தெரியும்? அவங்க வந்து இஸ்ரேல் வேறு வழியே இல்லை, இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இது மட்டும்தான் ஒரே வழி. நம்ம பெரிய அளவுக்கு வந்து குண்டை போட்டு உலகத்தில் வந்து எல்லாம் திரும்பி பார்க்க வச்சு அப்படின்னு இல்லாமல் குண்டை போட்டுற வேண்டியது. எங்கே புஷேர்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, அணு உலை இருக்குல்ல, கரண்ட் தயாரிக்கிற இடம், அங்கே புஷேர் மேலே போட்டால் அணுகுண்டு போட்டுருவாங்க. போட்டால் அங்கேருந்து அணு கதிர்வீச்சு பயங்கரமாக வந்துட்டுருக்கும். கேட்டால் உங்கள் இடத்துலேருந்து அணு உலை வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம். அதே மாதிரி இது இடத்துல போச்சுங்க, நீங்கள் ஃபர்டோ, இஸ்பஹான், நட்டான்ஸ், இந்த 3 இடத்துல போட்டான்னு வச்சுக்கலேன், 3 இடத்துலையும் அங்கேருந்து அணு வந்து கதிர்வீச்சு வந்துருச்சு, நாங்கள் ஒன்றும் போடலை அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் அவங்க உள்ளே வச்சுருக்காங்கல்ல, அது திரும்ப போய் எடுக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ கவசத்தை போட்டு போவீங்க? ஸோ இவங்க பிளான் வந்து அந்த ஒரு 4 இடம் 5 இடத்துல அடிக்கிறதா ஒரு 15 மிசைல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கதா தகவல். அதையும் நான் பேர் சொல்லிட்டேன், உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஆனால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி அடித்தாங்கன்னா இவங்க கையில் வந்து என்ன இருக்குதுன்னு தெரியாது. 10 கிலோ மணிக்கு ஒரு 7-8 அணு ஆயுதம் இது வார்ஹெட்டோட ரெடி பண்ணி வச்சுருக்கா சொல்கிறாங்க. 450 கிலோ, ஓகே, ஒரு 25 கிலோன்னு போட்டான்னு வச்சுங்களேன், இல்லை நான் 40 கிலோ போட்டான்னு வச்சுங்களேன், 10 குண்டு, அதுக்கு வந்து 2-3 விழுந்தால் போதும். எங்கே இஸ்ரேலில் மொத்த இஸ்ரேல் காலியாகும். மொத்த இஸ்ரேல் காலியாச்சு அப்படின்னா பக்கத்தில் இது வந்து வெஸ்ட் பேங்க்கு, அந்த மக்கள் பாவனை விடவா போகுது, மொத்த ஏரியும் காலி பண்ணிடும். ஒரு சூழல் வந்து நமக்கு ஒரு மோசமான சூழல் நடக்குது. அதுக்கப்புறம் இது அங்கே நடக்கக்கூடிய விஷயம். இதனால் விளைவுகள் என்ன அப்படின்னா, இங்கே ஹர்மோஸ்லேருந்து எந்த கப்பலும் உருப்படியாக வரல. நேற்று ஒரு ஆயில் டேங்கர் சைனாவுக்கு போயிருக்கு. போனோடனே இவன் ஈரான் என்ன சொல்கிறான், இது எங்கள் கட்டுப்பாடு, நாங்கள் அலோவ் பண்ணால் தான் அது போகும், அமெரிக்க கட்டுப்பாடில் இல்லை, அதனால் எங்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சூழல் நமக்கு இப்போது பெரிய இஷ்யூ அடுத்தடுத்து வரப்போகுதுன்னு அர்த்தம் இந்தியாவுக்கு. ஏன்னா இந்தியா வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆமாம், அது வரக்கூடியது சவுதியாக இருக்கட்டும், யுஏயாக இருக்கட்டும். யுஏ வந்து 2 கப்பல் வெளியே தான் நேற்று நைட்டு அடிச்சுட்டாங்க. அப்போ எங்கேருந்து வரும்? இனி அனுப்ப மாட்டாங்கல்ல. பயங்கர டென்ஷனில் இருக்குது. இருக்கிற ஜிசிசி கண்ட்ரி அத்தனையும் வந்து ஈரானுக்கு எதிராக. முன்னாடி வந்து 2 கண்ட்ரியை தவிர, குவைத் அண்டு பஹ்ரைனை தவிர மற்ற எல்லாமே ஈரானுக்கு சாதகமாக இருந்தாங்க, அல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சைனா இன்வால்வ் ஆகி சவுதி அரேபியாவும் ஈரானையும் கைகுலுக்க வச்சாங்க. எல்லாம் ஓகே தான். இப்போ அடித்த உடனே எதுக்கு அடிக்கிறாங்கன்னா, அமெரிக்காவோட தளங்களை நீ இப்போ ஆப்ரேட் பண்ண விடாதேன்றாங்க. உன் இடத்துலேருந்து என்ன வந்து அடித்தானா உன்னை திருப்பி அடிப்பேன். அப்போ ஏன் இடத்துல இப்படி அடிக்கிற அப்படின்னா, நீ ஏன் இப்போ அமெரிக்காவுக்கு இடம் கொடுக்குற? அது ஏன் இஷ்டம், நான் இடம் கொடுப்பேன். அவன் ஓ இடத்துல கொடுத்தா நான் வந்து அவனை அடிப்பேன், ஓ இடத்துல இருந்தால் கூட அவனை அடிப்பேன். இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. சரிங்க சார். இப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு சமாதான உடன்படிக்கை உலகமே எதிர்பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு வரவே வராதுங்க. விட்ட 1 மாதத்துக்குள்ளே அடுத்த 1 மாதம் இல்லை, சமாதான பேச்சுவார்த்தை கையெழுத்து போட்டாங்கல்ல. ஜூன் 18ஆம் தேதி வந்து வெர்சல்ஸ்னு இடத்துல கையெழுத்து போட்டாப்புல இல்லை, கையெழுத்து போட்டு 3 மணி நேரத்தில் வந்து லெபனான் அடித்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ என்ன ஒரு மாதம் எனக்கு 3 மணி நேரம் அடித்தாங்க. சொல்லி பார்த்தேன் கேட்கல. அதுக்கப்புறம் தான் கப்பல் அடித்தாங்க, ஹர்மோஸ் க்ளோஸ்டு அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறாங்க, சுற்றி எல்லாத்தையும் அடித்தாங்க. இப்போ வந்து ஈரானோட பெரிய பலம்னு எடுத்துக்கலாம். அவங்க அடி வந்து பயங்கர அடி வாங்கியிருக்காங்க, டவுசர் கிழிஞ்சு போய் கிடக்காங்க. ஈரான் வாங்கியிருக்க அடியெல்லாம் சாதாரண அடி இல்லை, அதெல்லாம் தாங்க முடியாத அடி தான். ஏன்னா அது வந்து நம்ம ஒரு சார்பாக எப்பவும் சொல்கிறது இல்லை. ஈரான் அந்த இடத்துல வாங்கியிருக்க அடி பயங்கரமான அடி. ஓகே, ஆனாலும் இன்னும் வந்து அவங்க எந்திரிச்சு நிற்கிறாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதில் என்னென்னா, அமெரிக்கா ஈரானை தாக்கணும், எங்கேருந்து தாக்கணும், இவங்களோட லொக்கேஷன் தாக்கணுமா, ஓகே. அப்புறம் கிளம்பி போகும்போது அவங்களுக்கு வழி காமிக்கணுமா, ரேடார், கம்யூனிகேஷன் சென்டரு, அதுக்கப்புறம் அந்த ஓடுதளம் எல்லாத்தையும் அடிச்சுட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் அங்கே அம்யூனிஷன் சொல்லி இப்போ ஆயுத குவியல் வந்து இதில் வச்சுருந்தாங்க குவைத்தில், அதையும் அடிச்சிட்டாங்க. அப்புறம் ஜோர்டான் பெரிய இடம், அதையும் அடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் அடித்து முடிச்சாச்சு. அப்போ எங்கே தெரிப்பாங்க, கப்பலில் வரணும். கப்பல் வந்து வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா கப்பல் வந்து அங்கேருந்து கெஷம் ஐலாண்ட்லேருந்து கப்பல் வந்து அடிக்கிறதுக்கு இப்போ ட்ரில் பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படிலாம் அடிக்க போகிறோம்னு சொல்லி. அதனால் கப்பலே அடிக்க முடியாது. வான் பரப்பில் வந்தால் F-35 வரைக்கும் அடிச்சிட்டு இருக்காங்க. இவனை வந்து SU-400 300 அங்கேருந்து ரஷ்யாவில் வாங்கி அவன் இம்ப்ரூவ் பண்ணி சொந்த சரக்காக ஒன்று வச்சுருக்கான், ஏதோ பேர் மறந்து வச்சு. அதனால் இவன் வாங்கியிருக்க அடி பயங்கர அடி. தலைவரை வந்து பறியல் பண்ணியாச்சு, நல்லடக்கம் பண்ணியாச்சு. இனி வந்து ஃபைனல் நீயா நானா பார்த்துக்குருவோம். என்ன நடந்தாலும் இவங்க மேலே ஒரு குண்டு சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் அணு ஆயுதம் போட்டான்னா மொத்த இஸ்ரேல் காலியாகும். அல்லது இஸ்ரேல் வந்து நேரடியாக அட்டாக்கு இப்போ வந்தாங்கன்னா மொத்த இஸ்ரேல் காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான்.
ஓகே. ஸோ அதனால் இப்போதைக்கு சூழல் வந்து சாதகமாக அல்லது இன்னும் ஒரு கையெழுத்து இவன் வந்து கிறுத்தனம் என்ன பேசுகிறாங்க, அன்னைக்கு போட்ட இதெல்லாம் வந்து கையெழுத்தெல்லாம் செல்லாது, முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னும் நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணுவோம். எத்தனை வாட்டிலாம் கையெழுத்து போடுவீங்க, எத்தனை வாட்டி பேச்சுவார்த்தை பண்ணுவீங்க, ஒரு அர்த்தமே இல்லாமல் போச்சுல்ல. சொன்ன சொல்லு வந்து கல்லில் எழுதின எழுத்து, தண்ணீரில் எழுதின எழுத்து அப்படிங்கிறத விட இவன் காற்றுல எழுதின எழுத்து, கண்ணு கூட தெரியாது. அப்படி மோசமாக இருக்காங்க அமெரிக்காவோட வாக்கு. அதை விட மோசமாக இருக்காங்க இஸ்ரேல். இதில் இஸ்ரேல் வந்து அந்த ஏரியாவில் ஒளிஞ்சால் மட்டும்தான் கொஞ்சமாவது அமைதி வரும் அப்படிங்கிறது. சரிங்க சார், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். கண்டிப்பா. நேரத்துக்கு நன்றி. நன்றி. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மெஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். Meriba Paneer Soda. I trust Meriba.